இந்த வீரருக்கு திமிர் அதிகம், கேப்டன்சி வேண்டாம், அதிரடியாக சொன்ன ரோஹித் கோலி. 2011க்கு பிறகு உலகக்கோப்பை வெல்லாமல் இருந்த இந்திய அணிக்கு T20 உலகக்கோப்பை 2024 தொடர் மிக முக்கியமானதாக இருந்தது. T20 உலகக்கோப்பை 2024 தொடருக்கு பிறகு ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்றவர்கள் ஓய்வு பெற்று விடுவார்கள் என்பதால் இத்தொடரில் எப்படியாவது இந்தியா கோப்பை வென்றாக வேண்டும் என ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தனர். இறுதியில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான பைனலில் 28 பந்துகளில் 27 ரன்களை விட்டுக் கொடுத்தால் இந்தியா தோற்றுவிடும் என்ற நிலை வந்தபொழுதும் அபாரமாக செயல்பட்டு இந்தியா கோப்பையை வென்றதுதான் ஹைலைட். அதன் பிறகு கோப்பை வென்ற அன்றைய தினமே இந்திய T20 அணியில் இருந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆகியோர் ஓய்வு அறிவித்தனர். கடைசியாக அனைவரும் மைதானத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன் ஓய்வு அறையில் மீட்டிங் நடைபெற்றிருக்கிறது. ஓய்வு அறையில் நடைபெற்ற அணி மீட்டிங்கில் ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆகியோருடன் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர், PCCI நிர்வாகிகள் ராகுல் டிராவிட் உட்பட பலர் பங்கேற்றிருக்கிறார். அப்பொழுது இந்திய T20 அணியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வது குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. அந்த மீட்டிங்கின் போதுதான் இந்திய T20 அணிக்கு ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக நியமிக்க வேண்டாம் என ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆகியோர் வலியுறுத்தினார்களாம். மேலும் ஹர்திக் எப்பொழுதும் திமிருடன் தான் இருப்பார், இளம் வீரர்களை அவர் மதிக்காமல் நடந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என அந்த அணி மீட்டிங்கில் பேசப்பட்ட பிறகுதான் ஹர்திக்கை கேப்டன் பதவியிலிருந்து நீக்க முடிவு எடுக்கப்பட்டதாக தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது.